ஸ்ரீ குருப்பியோ நம. மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்திங்குரல் பாகம் 3ல் ஆச்சாரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது இன்னைக்கு பக்கம் 349லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆத்மாபிவிருத்தியில் ஓரளவுக்கு மேலே போக போக மனசின் ஒருமுக தியானத்துக்கு வாக்கு காரியம் ஆகியவை இடைஞ்சலாகத்தான் ஆகும். காரியம், ஸ்தோத்திரம், மந்திரம் எல்லாமே அப்பொழுது நின்று போய்விடும். அதனால் இது தானாகவே விட்டு போகிற சமாச்சாரம். தவளையை உதாரணமாக சொல்வது வழக்கம். தவளை ஜலத்தில் தான் முட்டை போடும். அப்புறம் முட்டையிலிருந்து வெளியே வந்துவிட்டும் சில காலம் மீன் மாதிரி ஜலத்தில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் அதற்கு நிலத்திலேயே சுவாசிப்பதற்கு வேண்டிய லங்ஸ் கிடையாது. மீன் மாதிரி ஜலத்தில் கரைந்திருக்கிற ஆக்சிஜனை தனக்குள்ளே இழுத்துக்கொள்ளும் கில்ஸ் என்ற உறுப்பு மட்டும்தான் அப்பொழுது தவளைக்கு உண்டு. அப்புறம்தான் அது வளர வளர இந்த உறுப்பு எப்படி மறைந்தது என்றே தெரியாமல் தானாக மறைந்து அதற்கு நிலத்திலேயே இருந்து கொண்டு காற்றிலேயுள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய லங்ஸ் உண்டாகிறது. இப்படி ஹையர் ஸ்டேஜுக்கு போகும்போது தானாக சடங்கு, மந்திரம் எல்லாம் நின்று போகும். அதற்காக ஆரம்பத்திலே இதெல்லாம் வேண்டாம், மனசு சுத்தம் போதும் என்றால் அது தவளை முதலில் ஜலத்தில் இருக்கும் போதே லங்ஸ் தான் வேண்டும் என்று தனக்கு இருக்கிற சுவாச அவயத்தை விட்டு விட்டால் என்ன ஆகும்? உயிரையும் விட வேண்டியதுதான். வெளிச்சின்னங்கள், வெளிக்காரியங்கள், வெளி வித்தியாசங்கள் இவற்றின் மூலம்தான் உள்ளே இருக்கிற அடையாளமும் காரியமும் வேதமும் இல்லாமல் ஆகிற நிலைமையை அடைய முடியும். முதலிலேயே காரியத்தை கொடுக்காமல் மனசை மட்டும் வைத்துக்கொண்டு தியானம் பண்ணு என்றால் மனசு ரொம்ப நேரம் கண்டபடி ஓடிவிட்டு அப்புறம் எழுந்து விடத்தான் வைக்கும், அல்லது களைத்து தூக்கத்தில் கொண்டு விடும். மனசு சுத்தம், டிசிப்ளின் இல்லாமல் வராது. உள் டிசிப்ளின், வெளி டிசிப்ளின் இல்லாமல் வராது. ரூல்களும் ஃபார்மாலிட்டிகளும் வெளிக்காரியங்களும் அந்த காரியங்களை பொறுத்து அநேக வித்தியாசங்களும் இல்லாமல் வெளி டிசிப்ளின் இல்லவே இல்லை. மனசு சுத்தத்தை மட்டும்தான் கவனிப்போம் என்று நவீனர்கள் சொன்னாலும் இதில் யாரோ ஒன்று இரண்டு தலைவர்கள் மட்டும் வேண்டுமானால் அப்படி இருக்கக்கூடுமே தவிர மற்றவர்கள் மனம் போனபடித்தான் இருப்போம் என்று ஆவதாகவே முடிந்திருக்கிறது. இதற்கு நான் தொண்டை தண்ணீர் போக இத்தனை சொல்ல வேண்டியதே இல்லை. ரிஃபார்ம் என்று ஆரம்பித்த பின் தேசத்திலே டிசிப்ளினே இல்லை என்பது எல்லோருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிகிற விஷயம். ஆனாலும் அதனால்தான் இது சிறுதத்தம் என்ற காரணத்தால் தான் கட்டுப்பாட்டு குலைவு என்ற விளைவு என்பதை ஒப்புக்கொள்ள யாருக்கும் மனசு வரவில்லை. நாஸ்திகர்கள் என்று போகிறவர்களை விட்டு விடலாம், அவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ரிலிஜியன் என்று போற்றி சொல்லி நாங்கள் தான் வேதத்தின் ஸ்பிரிட்டை சரியாக புரிந்து கொண்டு இன்டரப்ட் பண்ணுகிறோம், அதை ஆர்த்தடாக்சியின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு உள்ளபடி பிரகாசம் பண்ணுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ரிஃபார்ம்காரர்கள் அனாதி காலமாக ஒழுங்காயிருந்து வந்த சமுதாயத்தை கட்டுப்பாடே இல்லாமல் டிஃபார்ம், உருக்குலைவு பண்ணுகிறார்களே என்பதுதான் துக்கமாயிருக்கிறது. 1000 லட்சம் ஆசாபாசங்கள், அழுக்குகள் இருக்கிறவர்களை எடுப்பில் உச்சாணி கொம்பில் உள்ள மனசுத்தத்துக்கு ஏறுங்கள் என்று சொல்லி தாங்கள் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் திருசங்கு லோகத்தில் தொங்குவது போதாது என்று மற்றவர்களையும் அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்துக்கும் கீழே உருட்டி விடுகிறார்கள் என்று துக்கமாக வருகிறது. வேறே ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஈஸ்வரன் என்ற ஒருத்தனுக்கு பயந்து தர்ம நியாயமாக நடக்க வேண்டும். பெரியவர்கள் முன்னோர்கள் காட்டும் வழியில் போக வேண்டும் என்பதால் இதுவரை ஜனங்களுக்கு இருந்த ஒழுக்கத்தையும் பணிவையும் கூட இந்த சீர்திருத்தங்கள் போக பண்ணிவிட்டன. சுதந்திரம் என்று சொல்லி எல்லோரையும் சுபாவமாக வினயகுணம் உள்ள நம்முடைய நல்ல பொது ஜனங்களை மமதையில் கொண்டு தள்ளியிருப்பதுதான் சீர்திருத்தவாதிகள் செய்திருக்கிற கைங்கரியம். யாரும் யாருக்கும் அடங்க மாட்டோம் என்று ஆக்கியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சுயநலம்தான் ரைட் என்ற பெயரில் சகலமும் ஆகிவிட்டது. ஆனபடியால் நாங்கள் இந்து மத அபிமானிகள் தான், நாங்கள் தான் நிஜமான இந்து மதத்தின் அபிமானிகள், வி ஆர் ஃபார் ரிலிஜியன் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் காரியத்தில் சாஸ்திர விரோதமாக எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று போகிற வரையில் இவர்கள் பிரச்சாரம் செய்வது இர்ரிலிஜியன், மத விரோதம்தான். சாஸ்திரம் வேண்டாம், சடங்கு வேண்டாம், மனஸ்தான் என்று இருக்கிறவன் ஒன்றுக்கும் உதவாதவன் தான். நவீன சூப்பர்ஸ்டிஷன்கள் அதிருஷ்ட பலனை நம்பாமல் பிரத்யக்ஷ பலனை மட்டும் பார்த்து அநேக விஷயங்களை சூப்பர்ஸ்டிஷன் என்று தள்ளுகிறார்கள் என்றாலும் இவர்களுடைய பகுத்தறிவு படி பதில் சொல்ல முடியாத அநேக சூப்பர்ஸ்டிஷனை இவர்களே உண்டாக்கி கொண்டு பின்பற்றியும் தான் இருக்கிறார்கள். ஜெய் ஹிந்த் என்று சத்தம் போட்டுவிட்டால் அதில் என்ன பிரத்யக்ஷ பலன்? இப்படி கத்துவதால் தேசம் சுபிக்ஷமாகிவிடுமா என்ன? ஆனாலும்
மந்த்ராஸ் என்று கேள்வி பண்ணுகிற பிரதம மந்திரியே பிரசங்கம் பண்ணி முடித்தவுடன் ஜெய்ஹிந்த் கோஷிக்க வேண்டும், இன்னும் பலமாக கோஷிக்கணும், இது கூட போதாது என்று 3-4 தரம் ஜனங்களை தொண்டை கொண்ட மட்டும் கதற சொல்கிறாராம். நம் தேசத்தில் மட்டும்தான் இல்லை, ஃபெய்த்தை அதாவது நம்பிக்கை குலைத்து அதனிடத்தில் ரீசனை பகுத்தறிவு என்கிற வெறும் புத்தி தர்க்கத்தை வைத்து நம்மையும் இப்படி இழுத்து விட்டிருக்கிற எல்லா தேசத்திலுமே இப்படி இருக்கிறது. ரேஷனலாக பார்த்தால் ஃப்ளாக் என்பது என்ன? ஏதோ ஒரு துணிதானே, அதன் மீது துப்பினால் அது தேச துரோகம் என்றால் இது திருஷ்டபலனா என்ன? ஆனாலும் இப்படி பண்ணுகிறவனுக்கு திருஷ்டபலனாகவே ஜெயில் தண்டனை கொடுக்கிறார்கள். மந்திரபூர்வமாக ஒரு பிரதிமையில் தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவதை கேலி செய்துவிட்டு ஒரு துணிதான் தேசத்துக்கு சிம்பல் என்றால் அது எப்படி? புண்ணிய காலமாவது புண்ணிய கஷேத்திரமாவது என்று சொல்லிவிட்டு நாஸ்திக பிரச்சார விழாக்களை கூட புத்தர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பண்ணுகிறார்கள். ஈரோட்டில் காஞ்சிபுரத்தில் தான் ஆரம்ப விழா என்கிறார்கள். அதாவது அவர்களும் ஏதோ ஒரு புண்ணிய இப்படி சொல்வது எனக்கே வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. புண்ணிய காலம் க்ஷேத்திரம் இவற்றில் நம்பிக்கை வைத்துதான் இருக்கிறார்கள். ரொம்ப விசித்திரம், சமாதி என்கிற பேர் வைத்து நாம் ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் திருவையாறு நிரூர் மாதிரி இடங்களில் ஆராதனை நடத்துகிறோம் என்றால் அவர்களோ நித்தியப்படி ஆராதனையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திகர்களாக இருக்கிற சட்டசபைக்காரர்கள் பதவி பிரமாணத்துக்கு முந்தி கோவில் போகாமல் இருந்தாலும் இருப்பார்கள், போய்விட்டு வந்தாலும் கூட சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் இருப்பார்கள். ஆனார்கள் இவர்கள் பகுத்தறிவாளர் என்று சொல்லிக்கிறவர்கள் சமாதி என்கிறார்களே, அதற்கு ஊர்வலமாக போய் மரியாதை பண்ணிவிட்டு வராமல் ஸ்வரிங் செய்வதே இல்லை. வெறும் ரீசன் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் அதற்கு பொருந்தாத அநேக விஷயங்களை எவருமே பண்ணத்தான் வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய லட்சியத்தில் நமக்கு ஒரு ஆர்வத்தை ஈடுபாட்டை எழுப்பி அதற்கு மற்றவர்களின் ஆதரவையும் திரட்ட முடிகிறது. இதற்கு சின்னங்களும் காரியமும் இருந்தே ஆக வேண்டியிருக்கிறது. இப்படி கருப்பு சிவப்பு அல்லது கதர் போட்டுக்கொண்டு கொடியையும் ஸ்லோகன் அட்டையும் தூக்கி கொண்டு பாத யாத்திரை, சைக்கிள் ஊர்வலம், மாட்டு வண்டி ஊர்வலம் என்று நடத்தும் போது இதில் பகுத்தறிவுக்கு சேராத எத்தனை விஷயம் இருக்கிறது என்று பார்ப்பதில்லை. அதுவே பஞ்சகச்சம், பரிவட்டம், ஜால்ரா, நாமகீர்த்தனம் என்று பஜனை கோஷ்டி போனால் பரிகாசமாகிறது. பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், அரசியல் ஈடுபாடு, லேபர் இன்ட்ரெஸ்ட் என்பது போல இந்த லோகத்தை மட்டுமே சேர்ந்த விஷயங்களுக்காக இப்படி ரீசனை விட்டுவிட்டு மண்ணெண்ணெயை கொட்டி கொளுத்தி கொண்டு உயிரை விடுகிற அளவுக்கு போனால் மார்ஷர் தியாகி பட்டம் கொடுக்கிறார்கள். அதுவே சாஸ்வதமான தர்மத்துக்காக மதத்துக்காக விட்டால் சூப்பர்ஸ்டிஷியஸ் அசடு என்று மட்டம் தட்டுகிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.